சின்ன வயசுல இருந்தப்போ உங்க பேர்ல இருந்த ஒரு நிலத்தை உங்க பெற்றோர் அப்படியே வித்துட்டாங்கன்னு வைங்க. நீங்க பெருசானதும் அந்த விற்பனை செல்லாது, என் நிலம் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? என்னங்க இது? பல வருஷத்துக்கு முன்னாடி வித்த நிலத்த இப்ப எப்படி திரும்ப கேட்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். பொதுவா நிலம் வித்தா வித்தது தானே. அதுல மாற்றம் இருக்காதுன்னு தான் நாம நினைப்போம். ஆனா சட்டத்துல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இது மாறிடும். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல 2025ல வந்த கே.எஸ். சிவப்பா அப்புறம் கே. நீலம்மா வழக்க பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, சிறுவர்களோட சொத்து உரிமைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு இதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. கண்டிப்பா உங்க குடும்ப சொத்துக்களை பாதுகாக்கிற சட்டம் எப்படி செயல்படுதுன்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இத புரிஞ்சுக்க 1921ல ருத்ரப்பா அப்படிங்கிறவர் செஞ்ச ஒரு தப்ப நாம முதல்ல பார்க்கணும். அதாவது அவர் தன்னோட 3 மைனர் பசங்களுக்காக வாங்கின நிலத்த நீதிமன்றத்தோட எந்த அனுமதியும் இல்லாமலேயே வித்துட்டாரு. ஆமா, வித்துட்டாரு. அப்புறம் அந்த நிலம் பல கைமாறி நீலம்மா அப்படிங்கிறவங்க கிட்ட வருது. ஆனா இந்த பசங்க பெருசானதும் என்ன பண்ணாங்கன்னா அதே நிலத்தை சிவப்பா அப்படிங்கிறவருக்கு மறுபடியும் வித்துட்டாங்க. அட, அப்ப இப்போ ஒரே நிலத்துக்கு நீலம்மா அப்புறம் சிவப்பான்னு 2 ஓனர்ஸ் வந்துட்டாங்க. இவங்களுக்குள்ளதான் இப்போ பெரிய உரிமை போரே நடக்குது. கரெக்ட். இங்க தான் அந்த வாய்ட் அப்புறம் வாய்டபிள் அப்படிங்கிற சட்ட சிக்கல் வருது. அப்பா கோர்ட் பெர்மிஷன் இல்லாம வித்ததால முதல் விற்பனை உடனே செல்லாததா மாறிடாது. ஓ, அப்போ அது வாய்டபிள் நிலையில தான் இருக்கும். அதாவது ரத்து செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த மைனர்கள் பெருசாகி அதை ரத்து செய்யற வரைக்கும் அந்த முதல் விற்பனை சட்டப்படி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இது எப்படின்னா ஒரு மாதாந்திர சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. நீங்க அதை கேன்சல் பட்டன் அழுத்தி ரத்து செய்யற வரைக்கும் அக்கவுண்ட்ல இருந்து காசு போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. சூப்பரான உதாரணம். ஆனா இங்க பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பசங்க அந்த கேன்சல் பட்டனை எப்படி அழுத்துறது அப்படிங்கிறது தான். இதுக்கு கீழ் நீதிமன்றங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பசங்க கோர்ட்டுக்கு போய் முறையா வழக்கு தொடராததால அவங்க அப்பா செஞ்ச அந்த முதல் விற்பனை தான் செல்லும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தினாதான் நிலம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் அதை ஏத்துக்கல. இந்து மைனர் மற்றும் பாதுகாவலர் சட்டம் பிரிவு 8 சுட்டிக்காட்டி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்போ அவங்க தனியா எந்த வழக்கும் கோர்ட்ல போட தேவையில்லையா? இல்லவே இல்ல. அவங்களுக்கு 18 வயசாகி 3 வருஷத்துக்குள்ள அந்த சொத்தை வேற ஒருத்தருக்கு விக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு தெளிவான செயலை முந்தைய விற்பனையை ரத்து செய்ய போதுமானதுன்னு கோர்ட் சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம், இது அந்த முதல்ல வாங்கினவங்களுக்கு பெரிய அநீதி இல்லையா? யாருக்கும் சொல்லாம முந்தைய வாங்குபவருக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்காம திடீர்னு இப்படி ஒரு விற்பனையை ரத்து செய்யறது எப்படி சரியாகும்? மேலோட்டமா பார்க்க உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆனா சட்டம் ஏன் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்கணும். சிறுவர்களோட அறியாமையையும் அவங்களோட பாதுகாப்பற்ற நிலையையும் சட்டம் பாதுகாக்க நினைக்குது. ஓ, ஏன்னா ஒருவேளை அந்த மைனருக்கு தன்னோட சொத்து விற்கப்பட்டதே கூட தெரியாம இருந்திருக்கலாம். கரெக்ட். பல வருஷம் கழிச்சு அவங்கள ஒரு பெரிய வழக்க தொடர சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது. அவங்க உரிமை பறிபோக கூடாதுன்னு தான் சட்டம் இந்த விலக்கு அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ புரியுது. மைனர்களை காப்பாத்துறது தான் எங்க சட்டத்தோட முதல் நோக்கம். சரி, இந்த வழக்குல நீலம்மா இன்னொரு தப்பும் பண்ணிட்டாங்க இல்லையா? அவங்க கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. ஆமா, வழக்க தொடர்ந்து நீலம்மா நேரா கோர்ட்டுக்கு போய் சாட்சியம் அளிக்கல. அதுக்கு பதிலா பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கின வேற ஒருத்தர் அனுப்பிட்டாங்க. இது வழக்கையே முழுசா மாத்திடுச்சுன்னே சொல்லலாம். இது எப்படின்னா, உங்களோட டிரைவிங் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு பதிலா உங்க நண்பரை அனுப்புற மாதிரி. அவர்கிட்ட உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு அவர் எப்படி நிரூபிக்க முடியும்? வண்டி ஓட்ட தெரிஞ்சவர் நேர்ல வந்தாதானே சாத்தியம். நல்லா சொன்னீங்க. உச்சநீதிமன்றம் ஜான்கி வாஷ்தியோ போச்வானி அப்படிங்கிற பழைய வழக்க வச்சு இதை தான் சொன்னாங்க. ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வச்சிருக்கவர் ஆவணங்கள்ல கையெழுத்து போடலாம். ஆனா வாதியோட தனிப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அவர் எப்படி சாட்சி அளிக்க முடியும்? கரெக்ட். குறுக்கு விசாரணை நடக்கும்போது உண்மையான உரிமையாளரோட எண்ணங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எந்த சூழ்நிலையில நிலத்தை வாங்குனீங்கன்னு கேட்டா, எனக்கு தெரியாது, என் முதலாளிக்கு தான் தெரியும்னு தானே அவர் சொல்ல முடியும். ஆமா, அதனால நீலம்மா நேரடியா சாட்சியம் அளிக்காதது அவங்க கேஸையே காலி பண்ணிடுச்சு. கண்டிப்பா. அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிறுவர்களோட சொத்தை வாங்கும்போது கோர்ட் பர்மிஷன் இருக்கான்னு பார்த்து வாங்குபவர்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். வாங்குபவர் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் இது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு வழக்கு வந்தா நீங்களே நேரா கோர்ட்டுக்கு போய் சாட்சியம் சொல்லணும். உங்க நியாயத்தை வேற ஒருத்தர் மூலமா நிரூபிக்க முடியாது. ஆமாம். சரி, இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க ஊர்லயோ இல்ல உங்க குடும்பத்திலயோ
பல வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் எடுத்த முடிவுகளால இது போல எத்தனை பழைய சொத்து விற்பனைகள் எப்போ வேணாலும் ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிற வெடிகுண்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிஜமாவே இது ஒரு முக்கியமான கேள்விதான். ஒருவேளை உங்க சொந்த குடும்பத்திலே அப்படி ஒரு நிலம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம்.